ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. ஸ்ரீ வானாச்சல மகாமுனியே நமः. ஸ்ரீசைலசதே ஆபாத்திரம் தீபக்தியாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம்பதே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஆறாயிரப்படு அனுபவத்திலே இன்று ஆழிமழை கண்ணா என்ற வியாக்கியானத்தில் சில ரசானுபவங்களை அனுபவிக்க எழுகிறோம். நாலாம் பாட்டுல பர்ஜன்ய தேவதையை நன்றாக வர்ஷிக்கும்படி நியமிக்கிறார்கள் இந்த ஆட்சியர்கள்னு பார்க்கிறோம். இந்த பர்ஜன்ய தேவத்தை நியமிக்கும்படி இவர்களுக்கு அதிகாரம் இருக்கா, அதுக்கான சக்தி இருக்கா? பர்ஜன்ய தேவத்தை இவர்கள் நியமனத்துக்கு அனுகுணமாக நடப்பார்களான்ற ஒரு விசாரம் வரும். அதுதான் அவதாரிகளே எடுத்திருக்கிறார். 3000 படியிலும் எடுத்திருக்கா. அதை ரொம்ப விரிவாக விளக்குகிறார் சுவாமி நாயனார். அதாவது ஸ்வபுருஷம் இத்தியாதி, திறம்பேன்மின் இத்தியாதி 2 பிரமாணத்தை காட்டுறார். இந்த 2 பிரமாணத்தையும் விரிவாக விளக்கி இந்த 2 பிரமாணத்துக்கும் உள்ள பொருத்த ஒத்துமையும் காட்டுறார். ஆக இப்படி பகவத் சமாசயம் பண்ணினாரை இதர தேவதைகள் அனுவர்த்திக்க கடவார்கள். ஆகையாலே இதர தேவதைகளுக்கு அதாவது கிருஷ்ணன் பெண்கள் சொல்லித்து செய்யும்படிக்கு ஈடாக எம்பெருமானே பெண்கள் சொல்றதெல்லாம் செய்யறான்னா இதர தேவர்கள் சொல்றதை கேட்கணுமா? இதர தேவர்கள் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு கேட்கணுமா என்று சொல்லிட்டு இந்த 2 பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த 2 பிரமாணத்தை விளக்கும் போது நம்ம சம்பிரதாய அர்த்தத்தையும் எம்பெருமானிய பரத்துவத்தையும் அந்த தரிய அடியார்களுடைய மகிமையையும் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். அது ஆழ்வானுடைய ஒரு சின்ன ஐதீகத்தையும் இதுல எடுக்கிற இந்த இடத்துல அது என்னன்னு பார்ப்போம். அதாவது பெண் பிள்ளைகள் மார்கழி நாடினால் வரும் சமிருத்தியை மனோரதியாக நிற்க பர்ஜனினும் பகவத் சமாத்திரனும் பண்ணுகிறவர்களுக்கு சிறிது கிஞ்சிக்காரம் பண்ணி நாமும் நம்முடைய சொரூப லாபம் பெற வேண்டும் என்று நான் இங்குத்தைக்கு செய்ய வேண்டும்படி நியமிக்க வேண்டும். என்ன பெண் பிள்ளைகள் நோற்றபடியே வருஷம் செய்தபடியே என்று எங்களிலே கொண்டாடபடி வர்ஷிக்க வேண்டும் என்று அவன் செய்யும் அடிமைகளை கையோலை செய்து கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். என்ன வேர்டிங்ஸ்! அதாவது இந்த பெண் பிள்ளைகள் நோன்பென்று ஒரு வியாஜத்தில் கிருஷ்ணனை அனுபவிக்கும்படி அந்த பெரியோர்கள்லாம் அனுமதி தானம் பண்ணுகிறார்கள். நாங்க நோன்பு நோத்த நன்னா மழை பெய்து சமிருத்தியா இருக்கு என்று எல்லோரும் தெரிவிக்கும்படி மழை பொழிவிக்க வேண்டும் என்று பர்ஜன்ய தேவதை கேட்கிறாராம். நான் என்ன உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், என்ன கெஞ்சித்காரம் பண்ணணும், எனக்கு நீங்க டைரக்ஷன் கொடுங்க, நியமிக்க வேணும் என்று கேட்க இவர்களும் கையோல்னா ஒரு கையில ஒரு சீட் எழுதி இப்படி இப்படி பண்ணு மெமோ கொடுக்கறது, நோட் கொடுக்கறது. அப்படி அப்போ இவ கையோலை எழுதி கொடுக்க அந்த கையோலையை வைத்துக் கொண்டு அவன் அதை அப்படியே மெட்டிகுலஸா ஃபாலோ பண்றாருன்னா அந்த பர்ஜன்ய தேவதை இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கணும் என்று ஒரு மகிமை. எப்படி இதெல்லாம் கூட நடக்குமா சுவாமின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்குதான் இந்த 2 பிரமாணங்களை ரொம்ப பிரதானமா எடுக்கிறார். ஸ்வபுருஷம் ஓலக்கத்திலே சொல்லுக எண்ணிக்கை என்று அதாவது ஒரு ராஜாவோட பத்னியே ஆசைப்பட்டுட்டான். அவனுக்கு அவனுடைய மித்திரன் சொல்றான், அப்பா இது ரொம்ப தவறு, உனக்கே ஆபத்தா போயிடும் என்று திருவோலக்கத்துல சொன்ன என்ன ஆகும்? பப்ளிக்கா சொன்னா அந்த பத்திரிக்கை அவமானம், ராஜாக்கு அவமானம், இவனுக்கும் ஆபத்தா போயிடும். ஸ்வபுருஷம் உலகத்திலே சொல்லுக எண்ணிக்கை தன் மனுஷராய் தனக்கு பரிவானவர்களுக்கு
அதனால அப்படி சொல்லணும். அந்த மாதிரி என்ன பண்றாராம் அந்த யம தர்மராஜா என்ன பண்றார், பொதுவா என்ன சொல்வார் அவர், நான் உங்க வேலை முக்கியம், நான் அப்பப்ப கூப்பிட்டு சொல்வேன், உங்க வேலைக்கு இடைஞ்சல் இல்லாமல் என்ன வந்து பார்க்கணும்னு வரோம். அப்படி இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு அவன் ரொம்ப முக்கியமான விஷயம் கூப்பிடும் போது ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல் இருக்கு, அதனால வேலை இருந்தாலும் மெய்ய அழைக்கிறான்னு தோட்டும்படி பாசஹஸ்தம் அவன் முன்பு கொண்டதுனா பாசஹஸ்தத்தை போயிட்டு இருக்க அர்ஜென்டா வேலையா. கோலம் கொலையாது என்றபடி வததியாம் கிழகா, நீங்கள் இப்படியே அவர்கள் முன்பு செல்ல என் தலையை இவ்விருக்கும் நிலை நின்றாது. அதாவது நீங்க இப்படியே இந்த கோலத்தோட பாசஹஸ்தத்தோட ஸ்ரீ வைஷ்ணவன் முன்பு போனா என் நிலைமை என்ன ஆறுது. தஸ்ய கர்ணமூலை என்று, அதனால எப்படி ஒரு ராஜாவோட பத்னி அவளை பத்தி ஒரு அவத்தியம் சொல்லும் போது காதுல கர்ணமூலே செவியிலே ரகசியமாக சொல்லுமா போலே, அதான் சொல்ற ராஜதார பிராவண்ய நிஷேதமும் பிறரில் பொல்லாததே. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர அடியார்களை பார்த்தால் நீங்க அவளை பிடிக்கூடாதுபா, உங்க பாசாஸ்தம் அங்க கூடாது என்று தெரிவிக்கிறான். அதை ரகசியமா காதிலே ஓதுகிறான். எப்படி ஒரு ராஜபத்தினியை பத்தி சொல்லும் போது எச்சரிக்கப்படும் போது காதல சொல்ற மாதிரி. ஆஸ்திரிய விரோதிகளை கண்டால் தன்னை பேணாதே மேல் விழுமவன் பக்கலிலே நிஷ்டபரனாயிருக்கும் அவர்களிலே நான் அவன் கையிலே மதுப்பட்டது பட்டும் கிடைக்கூடோ. அடியார்களுக்கு ஒரு ஆபத்துனா எம்பெருமான் ஓடி வந்துருவான். மது கைட்டவன் ராட்சத்தை போட்டு தள்ளினா அந்த மாதிரி நான் படக்கூடாதுப்பா யமன் சொல்றாராம். அதனால அவர்களை பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் பிரபு ரஹமன்யர் ஆனாம் ந வைஷ்ணவன் நைவைஷ்ணவன் ஆனாம், நீயே பிரபு. அப்போ அவ சொல்றாளாம், நீ எல்லாருக்கும் தலைவன் இருந்துமே, நீயே பிரபுன்னு இருந்துமே. நான் பிரபுதான், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அல்ல. உன்னை ஒழிவும் சிலருண்டோ என்ன, சோறும் தண்ணீரும் தாரகம் என்னிருப்பாருக்கு நான் பிரபு. ஸ்ரீ வைஷ்ணவர் தான் எனக்கு பிரபுக்கள். ரொம்ப அற்புதமான பக்தி. சோறும் தண்ணீரும் தாரகம் என்பதற்கு நான் பிரபு, அதாவது இதர விஷயங்களிலே வண்டி இருப்பாருக்கு நான் பிரபு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் எனக்கு பிரபுக்கள் என்றார். அப்படியே நான்முகன் திருவந்தாதி பாசுரத்தையும் எடுத்து அதுக்கும், அதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்தாலும் அப்படியே விளக்கி விடுகிறார். வேற இடத்துல கிராஸ் ரெஃபரே பண்ணுவானோ. திறம்பேன் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் என்ன தானே கொடுத்து வைத்தான் போலே திருவடி தன்னாமம் வகுத்தவனுடைய திருநாமத்தை மறக்கவும். அதாவது எம்பெருமான் திருவடி திருநாமத்தை மறந்தாலும் சரி, ஆனா மற்ற தேவதைகளை அனுவர்த்தியா இருக்கும் அப்பேற்பட்ட வைஷ்ணவர்கள் மறந்தும் பிறந்தொழாம் ஆந்தர் தேவதாந்திர ஸ்பர்சவின்னிக்கே இருக்கும் அவர்களை. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதனால தேவராஜ ஏன் தேவதாந்திர பதனம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் முன்னாடியே ஆழ்வான் தெரிவிச்சிருக்கிறார். எங்க பூர்வர்கள் பண்ணதில்லைன்னு வையத்து வாழ்வீர்களே பார்த்தோம். இங்க இதர தேவதைகளை ஸ்பர்சம் இல்லைன்னா எப்படின்னு ஆயிடுறதுன்னா, பர்த்தாவோட பாரியைக்கும் பொருத்தமில்லையே ஆகிலும் ருச்சி உண்டானவன்ட்டு கூடலாம். ஒரு பர்த்தாக்கும் பாரியாக்கும் ஏதோ ஒரு பிணக்கு வந்துருது, இல்ல மனக்கசப்பு வந்துருது, அது கொஞ்சம் வருஷங்கள் நீடிக்கும், அப்புறம் பின்னாடி சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதே என்ன ஆயிடுத்து, வேற ஒரு பரபுருஷனோட அவ இருந்துட்டான்னா போச்சிடலாம். அதனால்தான் ஸ்ரீவத்ன பூஷண திவ்ய சாஸ்திரத்துல ஒரு அற்புதமான சூத்திரம் சொல்ற, தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி போனதாம், தாலி போனால் பூஷணங்கள் அவத்தியத்தை விளைவிக்கும்னு. அந்த பர்த்தாவை பார்க்காட்டாலும் பரவாயில்ல, இதர வியக்திகளை அனுவர்த்தியாம இருக்கணும். அந்த மாதிரி எம்பெருமானம் மறந்தாலும் பரவாயில்ல, மற்ற தேவதைகளை ஆசிரியாம இருக்கணும். தேவதாந்த ஸ்பர்சம் இன்னைக்கே இருக்கும் அவர்களை அப்படி கொடுறான். பர்த்தரந்த சம்ஸ்லேஷம் உண்டானால் யோகியதையும் கடுமிரே. அதனால வேற ஒரு பர்த்தாவை தவிர வேற ஒருடன் இருந்தா முதலுக்கே மோசமா போயிடுது. அந்த மாதிரி இதர தேவதைகள் சம்பந்தம் இருந்தா அவர்களுக்கு ஸ்வரூபமே போயிடுது. அப்படி எம்பெருமானை
ஆசிரிக்காட்டாலும் பரவாயில்ல, மறந்தும் கூட வேறு ஒரு தேவத்தை ஆசிரிக்காதவர்கள் அவர்களும் கூட செய்விட்டவர்கள். அவளை பார்த்தா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்களை துதித்து விட்டு பிரதிஷ்டம் பண்ணிட்டு போங்கன்னு காதிலே ஓதுகிறான் யமன் தன்னுடைய யமபட்டருக்கு. வணங்கி அனுகூல சேஷத்தோடே போருங்கோள், நமனும் தன் தூது வரை கூவி செவிக்கு, ஸ்வபுருஷம் என்றா போலையும் கர்ணமூலை என்ன போலையும். அங்க ஸ்வபுருஷம்னு தன்னுடைய ஆட்களுக்கு தெரிவிக்கிறான் யமன். அந்த வடமொழி விஷயத்துல பார்த்து இங்க நான் வந்திருந்தா கர்ணமூ தூதை கூவி செவிக்கு என்ன. அந்த மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுக்கிற அவன் தமிழ் எவ்வினையாயிரம் அரவணையான் பேராயிரப்பட்டார் ஆராயப்பட்டறியார்கள்னு ஒரு பாகவதன் பேரை ஒரு அபாவதன் தரிப்பது. அவனையும் யமன் கோட்டையிலே பட்டோலை, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன் இருந்துட்டான்னா, அந்த அடியார்னு இருந்துட்டான்னா அவனுடைய வினைப்பையனோ நமந்தவர்கள் ஆராய மாட்டார்கள். அதுக்கு அவளுக்கு யோகியதே இல்லைன்றார். இன்னும் கேட்டா ஸ்ரீ வைஷ்ணவர்னா ஏற்கனவே ஒரு டெபினேஷன் கொடுத்தார். எம்பெருமான ஆசிரியை காட்டாலும் பரவாயில்ல சுவாமி, மற்ற தேவதாந்திரங்களே ஆசிரியிக்காம இருந்தா போறோம். காரணம் என்ன, காலாந்திரத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தேவதாந்திர ஆசிரியா ஸ்வரூபத்துக்கு எப்படி ஒரு பர்த்தாக்கும் பாரியைக்கும் பிணக்கு இருந்தாலும் அது காலாந்திரத்திலே ஒரு கால நடையாட கொஞ்சம் வருஷம் கழிச்சு சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வேறு ஒருத்தரும் கூட சேர்த்துட்டா அது முதலுக்கே மோசமா போயிடும். அந்த மாதிரி ஒரு அப்படி ஒண்ணு சொன்ன. அதனால இதர தேவதைகளை ஆசிரியை காட்ட எம்பெருமான மறந்தாலும் பரவாயில்ல, இதர தேவதைகளை ஆசிரியப்பாலும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களை நமந்தவர்கள் ஆராய மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு லெவல் கூடவே போயிட்டார். ஒரு பாகவதன் பேரே ஒரு அபாகவதன் தரிப்பது அவனை யமன் கோட்டையிலே பட்டோலை பார்க்க பெறாது. ஒரு அபாகவதன், பாகவதனே இல்லை ஒருத்தன், ஆனா வெறும் பாகவதனோட பேரை வச்சுட்டு இருக்கான். நம்ம எவ்வளவு பாக்கிறோம், ராமசாமி கருணாகரன்லாம் பாக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட பேர், அந்த பேருக்காகவே யமனுடைய லிஸ்ட்ல வரமாட்டாள் அவன். அதாவது மித்ர பாவேனன் எம்பெருமான், அதைத்தான் இங்கே சொல்ற. ஸ்ரீ வைஷ்ணவன் மானாயா, ஸ்ரீ வைஷ்ணவன் பாவத்தோட பேர் இருந்தா கூட போறோம்ட்ட. ஒரு பாகவதன் பேரே ஒரு அபாகவதன் தரிப்பது அவனையும் யமன் கோட்டையிலே பட்டோலையாக பெறாது. அதுக்கு மேல இன்னொரு இதுவும் எடுக்கிற, அதாவது வள்ளலே உந்தமர்க்கென்றும் நவந்தமர் கள்ளர் போல் என்று பெரிய திருமொழி கடைசியில வருது, 8ஆம் பத்து கடைசியில. அதனால நமந்தவர் கள்ளர் போல், வள்ளலே உந்தமர் உன் தமருக்கு எம்பெருமான உன்னுடைய அடியார்களுக்கு நமந்தவர்கள் கள்ளர். அதனால திருமாலிலே சொன்னார், நாவலிட்டொழிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே என்ன. அதனால் இதெல்லாம் இந்த பிரமாணங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது இதர தேவதைகள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுவர்த்திப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு அவர்கள் பாதிப்பார்கள். அஞ்சுவர்த்தி ஆகையால் பர்ஜனினும் நான் செய்ய வேண்டும் அடிமையன் என்று கேட்க அவனை நியமிக்கிறார்களாயிருக்கு. அதனால இந்த பாசுரத்துவ அடிப்படை கோட்பாடு பர்ஜன்ய தேவத்தை நான் எப்படி வர்ஷிக்கணும்னு சொல்லும் போது அதை வர்ஷிக்கிறார்கள் பார்க்கணும். அதுக்கு மேல அந்த எப்படி வர்ஷிக்கணும் அப்படின்றது இன்னும் விளக்குறா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வர்ஷிக்க வேண்டும்ன்றான். எப்படி பர்ஜன்ய தேவத்தை வர்ஷிக்க வேண்டும் என்றால் நாட்டாருக்கு நல்லது பண்றதுக்காக வர்ஷிக்கணும்னா ஏற்கனவே பார்த்தோம். நான் வாழ உலகினில் பெய்திராய்னு சொல்ல போறான். சரி, அதுல என்ன தெரிவிக்கிறார்னா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அதை எம்பெருமான் ஜெகத் சிருஷ்டி பண்ணும்போது எப்படி அவருடைய உருவம் கருமையா இருக்குமோ அப்படி கருத்திருந்து வந்து மழை பொழிய வேணும்னு சொல்றான். இதான் 3000 படியில் இருக்கு. ஜெகத்காரனுடைய வடிவு போல் இருக்க வேண்டும். கருவடைந்த பயிர் போல் நிறத்திலே வருவது ஒரு வேறுபாடு உண்டு, அத்தை நினைக்கிறார்கள். சரி, அதுக்கு மேல ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது அகவாயில் நீர்மை உங்களால் உண்டாக்க வண்ணாதிரே, வர்ஷித்தால் அனந்தரம் வெளுத்து போமையிலே. 2 விஷயம் சொல்றார். எம்பெருமானுடைய போல நிறத்தை கொள்ளலாம், அவருடைய நீர்மை குணத்தை கொள்ள முடியாது. ஒண்ணு.
இல்லையே, ஜலம் இருக்கே சுவாமி, ஜலத்தால பொழியிறாளன்னா ஜலம் பொழிஞ்சப்புறம் வெளுத்து போயிடுறது இல்லையா, அப்ப நீர்மை எங்க போச்சு? ஆனா எம்பெருமானுக்கு நீர்மை இருந்து கொண்டே இருக்கும். அதாவது சொல்ற வருஷித்தார் அனந்தரம் வெளுத்து பாமவிரை இவை. இது 3000 படி. இத சுவாமி நாயனார் என்ன டாப் கிளாஸா ரொம்ப சம்பிரதாய அர்த்தத்தோட விளக்கி இருக்க, ரொம்ப விஸ்தரமா சொல்லியிருக்கார். ஊழி முதல்வன் உருவம் போல் காலோபலட்சித்த சகல பதார்த்தங்களுக்கும் நிர்வாகனாய் சிருஷ்டியுன்முகனான சர்வேஸ்வரனை திருவேணி போல், அதாவது இவர்கள் புண்ணிய பாப அனுகூலமான அன்னிக்கே தன்னுடைய கேவல கிருபையால் இவத்துக்கு உபகரணங்களை கொடுத்து, அதாவது எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டிக்கும் போது கிருபை எங்க சுவாமி வந்தது? நான் புண்ணியம் பண்ண என்ன சிருஷ்டிக்கிறான், நாம் அந்தந்த கால சிருஷ்டி காலம் வரும்போது சிருஷ்டிக்கிறான். புண்ணியம் பண்ண புண்ணியத்துக்கு தக்கவாறு, என் கர்மத்துக்கு தக்கவாறு சிருஷ்டிக்கிறான், இல்ல என்னோட பாவத்துக்கு தக்கவாறு சிருஷ்டிக்கிறான் அப்படின்ற கேள்வி வரலாம். இதெல்லாம் 3000 படியில் இல்ல அப்படின்ற கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்கு தான் சொல்றார், புண்ணிய பாப அனுகுணமாக வன்னிக்கே தன்னுடைய கேவல கிருபையால் மட்டுமே. ஆச்சாரிய ஆரம்பத்தில் சொல்றார், தயாமானஹா, தயாலே பரமகாருணிகரான சர்வேஸ்வரன் தான் ஆரம்பமே ஆச்சாரியது. இதே சுவாமி அழகுமனார் பல்வானெல்லாம் பரம காருணிகரான சர்வேஸ்வரன் தான் ஆச்சாரிய ஆரம்பமே. அததான் சொல்றார், கேவல கிருபையாலே சிருஷ்டிக்கிறான். இவத்துக்கு உபகரணம் தான் அந்த ஆத்மாக்கு தேகம் இல்ல, புலன்கள் இல்ல, கர்ண கலைவரங்கள் இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கறான். அதுக்கப்புறம் சாஸ்திரம் கொடுக்கறான், லோகத்தை சிருஷ்டி பண்றான். அது அடையாடுவதற்கு நாமும் இவர்களுமாய் கலக்க வேண்டும் என்று திருவள்ளத்தில் நினைக்க தன் பேராக இவத்தை உண்டாக்கும் போது, அதனால தன் பேராக இந்த ஆத்மாக்கள் நம்மளோட சேரணும், இத்தனை பாவம் விலகி இருக்கா, பிராப்தி இருக்கு என்று தன் பேராக சிருஷ்டிக்கிறான். என்ன சுவாமி, இது புண்ணிய பாவத்துக்கு ஏத்தாமத்தான் எம்பெருமான் சிருஷ்டிப்பார் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரக்கூடும் என்பதால் சுவாமி நாயனார் அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். யோகபத்தியம் அனுகிரகாரியம் என்ற ஆழ்வார்கள் ஈடுபட்டு, அதாவது முதல்ல சிருஷ்டிக்கும் போது முதல் சிருஷ்டியில புண்ணிய பாவம் அணுகலாமல கிருபையாலே சிருஷ்டிக்கிறான். முன்னீர் ஞானம் படைத்த, அதனால்தான் ஆழ்வார் 3ஆம் பத்து 2ஆம் திருவாய்மையில முன்னீர் ஞானம் படைத்த முகில் வண்ணனேன்னு அந்த நீர்மை குணத்தை கொண்டாடினார். பாமரு மூவுலகம் படைத்த என்ற குணமாக கொண்டாடித்து திருவாய்மொழி வீட்டில தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். உருவம் போல் மெய்கருத்து அவன் அகவாயில் தன்னடி இருக்கு தேட ஒண்ணா. அதனால எம்பெருமானுடைய நீர்மை குணத்தை போல குணத்தை கொள்ள முடியாது, ஆனால் அவனுடைய நிறத்தை வேணா கொள்ளலாம். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். நாச்சியார் விழிக்க வண்ணாதா போல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் பூணும் போது பட்டரை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எல்லாம் நன்னாதான் இருக்கு, ஆனா பிராட்டி விழி உனக்கு வரல என்று தெரிவித்தார் போல, என்னடா எம்பெருமான் அவனுடைய உருவம் போல் மெய் கருத்திருந்தாலும் அவனுடைய நீர்மை குணம் வராது. பிராட்டிக்கு கிருபை எம்பெருமானுக்கு வருமா? ஏன்னா சுவாதந்திரியம் கலந்திருக்கு இல்லையா? அதை அனுசரித்து இந்த உதாரணமும் ரொம்ப அற்புதமாக நாயனார் அந்த காலத்துக்கு நடைமுறைக்கு ஏற்றவாறு கொடுக்கிறார். ஆக இந்த மேகங்கள் எம்பெருமானுடைய திருவருக்கு ஒக்கும், ஆனா பூர்ணமா ஒப்புமை சொல்ல முடியுமானா முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒப்புமை சொல்லி அனுபவிக்கிறான்னு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி அனுபவித்த 1-2 இடங்களையும் அதை மேற்கோளாக உதாரிக்கிறார் சுவாமி நாயனார். தொக்கமேக பல்குழாங்கள் காணுந்தோறும் தலைவன் நான் 8ஆம் பத்து 5ஆம் திருவாழ்வி. மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு வருது. அதை காணும்போது எம்பெருமானுடைய திருவுருவமாக திருநிறத்தை நினைத்து நான் முடிந்தே போவேன் என்றார். ஒரு நாள் 2 நாள்ப்பா இந்த மேகக்குழாங்களை பார்க்கும்போது என்னுடைய ஆத்மா உள்ளமே சிதைந்து போகிறது, சிதிலமாறுது. அது ஒரு நாள்ல நித்தியம் நாள்தோறும் என்று தெரிவிக்கிறார். இங்க ஒரு விஷயத்த சொல்றார். இந்த மேகத்தையும் ஜலருக்கு எம்பெருமானும் நீர்மை சுபாவம் உள்ளவன், இத்த போய் நீர்மை இல்லைன்னு சொல்லலாமா என்ன ஒரு கேள்விக்கு இதனுடைய அகவாயும் நீரன்றோ என்னில்
அவன் நீர்மையை பார்த்தால் இது நெருப்பு என்னலாம்படியே இருப்பது. மேகத்தோட ஜலத்தை பார்த்தால் இது நெருப்புன்னு சொல்லாம்படி இருக்கான். எம்பெருமாடி குணத்தையும் நீர்மையும் பார்க்கும்போது அவனுடைய அகவாயில் நீர்மையை உங்களால் உண்டாக்கப் போகாதிரே. ஆக இந்த பர்ஜன்ய தேவதைகள் இந்த அடியார்களுக்கு கெஞ்சித் கரிப்பது, அது எம்பெருமானே பெண்கள் சொல்லும் இந்த வையத்து வாழ்வீர்களே பார்த்தோம். பிராட்டி சொல்ற விஷயம் கேட்கிற பிராட்டி பல இடத்த பார்த்திருக்கோம். பிராட்டி சொல்றதையே கேட்கிறான் திருவடி. பிராட்டி சொல்றது திருவடியே கேட்கும் போது எம்பெருமான் திருவடி கேட்கறது ஒரு ஆச்சரியமா? பிராட்டி வார்த்தை அந்த மாதிரி கண்ணன் ஆட்சியர்கள் பெண்கள் சொல்லும் வார்த்தைக்கு அனுகூலமாக நடந்த போது இந்த பர்ஜன்ய தேவதைகள் நடந்து கொடுத்த அரிதா இந்த அத்தோடு நிறுத்தாம இந்த ஸ்வபுருஷம் கர்ணமூல் என்ற அந்த பிரமாணத்தையும் நான்மோன் திருவந்தால் திரும்பேன் மின் கண்டின்ற பிரமாணத்தையும் காட்டி, ஆகையினால பர்ஜன்ய தேவத்தை கைகரியம் பண்ணது ஒன்னும் ஆச்சரியம் இல்லை என்று அந்த கையோலை எழுதி கொடுக்கிறது. இந்த பங்கி ரொம்ப ரசமான பங்கி. அதாவது இந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய மேன்மையையும் அவருடைய அதிகாரத்தை யோகியதையும் அதுல ரொம்ப அந்த ஒரு வார்த்தையினால ஸ்பஷ்டமா வெளிக்கொணர்கிறார் நாயனார். அதுக்கு மேல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு 3000 படியில எபெருமான் சிருஷ்டி பண்றான். அது கிருபாகாரியம்னு வெறும் அத்தோடு நிறுத்தினார் இல்லையே சுவாமி. ஒருத்த கேள்வி வரும் இல்லையா, கிருபாகாரியம்னா புண்ணிய பாவத்துக்கு தக்கவாறு தானே இருக்கும் போது, இந்த சிருஷ்டி யௌகிக சிருஷ்டி, முதல் சிருஷ்டி. அப்போ அது ஆத்மாக்கு இந்த தேகமோ புலன்களோ எதுவுமே இல்லாத போது கரணகலேபரெல்லாம் கொடுக்குறான். அது வெறும் பரமா காரணிக்கிறான சர்வேஸ்வரன் கேவல தயையாலே கொடுக்கிறான்னு இந்த கேவல தயை இந்த வார்த்தையாலே அதை ரொம்ப ஸ்பஷ்டமா நிரூபிக்கிறார். அதுக்கு மேல இப்பேற்பட்ட தயையும் கிருபையும் உடைய எம்பெருமான் அவன் நிறுத்தவன்னா அந்த மழை மேகங்கள் பூடி முதல்வன் போர் மழை மேகங்கள் காட்டுமே வழிய அவன் உள்ளே இருக்க அந்த நீர்மை குணத்தை அது பிரதிபலிக்க முடியாது என்பதையும் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அதில் நாய்ச்சியார் விழிக்க ஒண்ணாது என்ற அந்த தற்கால அப்போதிருந்த தற்கால எக்ஸ்டாண்டிவ் எக்ஸாம்பிள் தற்கால உதாரணத்தை காட்டியவர்களும் மிகவும் ரசிக்கத்தக்கது. இதெல்லாம் சுவாமி நம்மளுடைய சைலி தான் பார்க்கலாம். சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே தருணம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தார் யமனோநந்தன ஹேதவே நந்தநந்தர சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே தருணம்.